வெல்கம் டு மை ஈஸி லேர்னிங் கம்ப்யூட்டர். இன்றைக்கி கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா +2 பைத்தான் போர்ஷன்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். அதில் 8th லெசனில் ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. ரைட் எ ப்ரோக்ராம் தட் கவுண்ட் த அக்கரன்சஸ் ஆஃப் எ கேரக்டர். கவுண்ட் த அக்கரன்சஸ் ஆஃப் எ கேரக்டர் அப்படின்னா ஏதோ ஒரு கேரக்டரை கவுண்ட் பண்ணணும். இன் எ ஸ்ட்ரிங், ஒரு ஸ்ட்ரிங்கில் இருக்கக்கூடிய ஒரு கேரக்டரை கவுண்ட் பண்ணணும். எந்த கேரக்டர் அப்படின்னா நம்ம எந்த கேரக்டர் சொல்கிறோமோ அந்த ஒரு கேரக்டர் பர்டிகுலர் ஸ்ட்ரிங்கில் எத்தனை வாட்டி இருக்குது அப்படிங்கிறத கவுண்ட் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ஸ்ட்ரிங்கு, ஏதாவது ஒரு ஸ்ட்ரிங்கு, இப்போது வெல்கம் டு மை ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். இந்த மாதிரி நான் ஒரு லைன் கொடுக்குறேன்னு வச்சுக்கலாம். இதில் பர்டிகுலர் கேரக்டர் என்ன கேரக்டரை நீங்கள் சர்ச் பண்ணிக்கணும் அப்படின்னா நான் எல்லுங்கிற ஒரு லெட்டர் சொல்கிறேன்னு வச்சுக்கலாம். இப்போ எல்லுங்கிற லெட்டர் இந்த பர்டிகுலர் ஸ்ட்ரிங்கில் எத்தனை வாட்டி இருக்குது. அக்கரன்சஸ் அப்படின்னா இது இருக்கா, கவுண்ட் த அக்கரன்சஸ் அப்படின்னா எத்தனை வாட்டி இருக்குது அப்படிங்கிறத கவுண்ட் பண்ணணும். இங்கே ஒரு வாட்டி இருக்குது, அடுத்தது இங்கே ஒரு வாட்டி இருக்குது 2, அடுத்தது 3, அடுத்தது வேறு எங்கே இருக்குது இல்லை, அவ்வளோதான். அப்போது 1, இங்கே ஒன்று 2, இங்கே ஒன்று 3 டைம்ஸ் இருக்குது அப்படின்னு பிரிண்ட் பண்ணணும் எனக்கு ரிசல்ட்டு. சப்போஸ் ஈங்கிற லெட்டர் எத்தனை வாட்டி இருக்குது அப்படின்னு நான் கவுண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா ஈன்னு கொடுக்கணும். நான் என்டர் ஏ கேரக்டருக்கு ஈன்னு கொடுத்தேன் அப்படின்னா ஈங்கிறது இங்கே ஒரு இடத்துல இருக்குது, இங்கே ஒரு இடத்துல 2, அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸு இங்கே ஒரு இடத்துல இருக்குது 3 வாட்டி இருக்குது அப்படின்றத பிரிண்ட் பண்ணணும். இந்த மாதிரி நீங்கள் என்ன லெட்டர் கொடுக்குறீங்களோ அந்த லெட்டர் பர்டிகுலர் ஸ்ட்ரிங்கில் எத்தனை வாட்டி ரிப்பீட் ஆகிருக்கு அப்படிங்கிறத கவுண்ட் பண்ணி பிரிண்ட் பண்ணுறதுக்கான ப்ரோக்ராமை தான் எழுத சொல்லி ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. 8th லெசனில் இருக்குது. இப்போ நான் இது ஆர்டினரியாக ஒரு ஸ்ட்ரிங்கை வாங்கி அதில் எத்தனை லெட்டர் இருக்குதுன்னு கவுண்ட் பண்ணுறது ஆர்டினரி ப்ரோக்ராமும் எழுதலாம். நான் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணியிருக்கேன், யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ஜென்ரலாக டெஃப் அப்படிங்கிற வார்த்தையை ஃபஸ்ட்டு படித்த உடனே இது வந்து யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன். இந்த டெஃப்ங்கிற வார்த்தைக்கு கீழே எத்தனை லைன்ஸ் நம்ம டெஃப்ங்கிற வார்த்தையை விட்டு கொஞ்சம் உள்ளே தள்ளி எழுதியிருக்கோமோ அது வரைக்கும் ஃபங்க்ஷனோடது. அப்படி பார்த்தோன்னா டெஃப்ன்ற வார்த்தையை விட்டுட்டு நான் இங்கே உள்ளே தள்ளி எழுதியிருக்கேன். இது எல்லா லைன்ஸுமே கரெக்டுங்களா? இது வரைக்குமே இங்கேருந்து இது வரைக்குமே உள்ளே தள்ளி இருக்கேன். அப்போ இது ஃபுல்லாகவே ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்குது. என்னோடய ஃபங்க்ஷன் நேமு கவுண்ட்டு. அப்போ இந்த டெஃப்ங்கிற கீவேர்டு இது வந்து யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுது. ஸோ இந்த வார்த்தையை படித்த உடனே இந்த ஃபங்க்ஷனோட ஃபுல் போர்ஷன்ஸையும் அப்படியே ஒமிட் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே இந்த டெஃப்க்கு நேராக அடுத்த லைன் நான் என்ன சொல்லியிருக்கேனோ அதை செய்யும். ஏன்னா இந்த ஃபங்க்ஷனை நான் டிஃபைன் தான் பண்ணியிருக்கேன். இங்கே இது எப்போ ஒர்க் ஆகும்னா இந்த ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணும்போது தான் ஒர்க் ஆகும். இந்த ஃபங்க்ஷனை கொண்டு போய் நான் வேல்யூ கொடுத்து கால் பண்ணும்போது தான் இது ஒர்க் ஆகணும். டிஃபைன் பண்ணும்போது ஒர்க் ஆகக்கூடாது. ஸோ இந்த டெஃப்ங்கிற வார்த்தையை விட்டுட்டு இந்த போர்ஷன்ஸ் ஃபுல்லாக ஒமிட் பண்ணிவிட்டு இங்கே வரும். இங்கே வந்தால் இப்போ நான் வழக்கம் போல் ஒரு ஸ்ட்ரிங்கை என்டர் பண்ண சொல்லி கேட்குறேன். str1ன்றது என்னோடய வேரியபிள் ஈக்குவல் டு இன்புட் ஆஃப் என்டர் ஏ ஸ்ட்ரிங்கு. ஏதாவது ஒரு ஸ்ட்ரிங்கை என்டர் பண்ணுங்கன்னு கேட்குறேன். எக்ஸாம்பிளுக்கு நான் இதே மாதிரி கொடுக்குறேன், வெல்கம் டு மை ஆல் ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு கொடுக்குறேன். இது எதில் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும்னா str1ல். இங்கே பாருங்கள், str1ன்றது தான் என்னோடய வேரியபிள் நேம். அடுத்தது மறுபடியும் chன்ற இன்னொரு வேரியபிளில் இன்புட் என்டர் ஏ கேரக்டர் டு பி சர்ச்டு. எந்த கேரக்டரை நீங்கள் இந்த ஸ்ட்ரிங்கில் இருக்கா இல்லையான்னு சர்ச் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்குறேன். அதை எதில் வாங்குகிறேன்? chல். அதுக்கும் நான் வந்து இந்த மாதிரி கொடுக்குறேன். இப்போது எல்லுங்கிற வார்த்தை கொடுக்குறேன், எல்லுங்கிற லெட்டர் கொடுக்குறேன். அது எதில் போயிட்டு ஸ்டோர் ஆகும்? chங்கிற இந்த வேரியபிளில். ஸோ என்னோடய ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங் 1ல் வெல்கம் டு மை ஆல் ஸ்டூடெண்ட்ஸ்னு இருக்குது, ரெண்டாவது chல் எல்லுன்னு இருக்குது. சரி, இப்போ அடுத்தது இங்கே பாருங்கள், cntன்ற இன்னொரு வேரியபிளுக்கு நான் எதையோ அசைன் பண்ணுறேன். என்ன அசைன் பண்ணுறேன்? கவுண்ட் ஆஃப் str1, chன்னு கொடுக்குறேன். இப்போ கவுண்ட்டுங்கிறது என்னோட யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷனு. நான் யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷனுன்னு எப்படி இதை ஐடென்டிஃபை பண்ணிக்கணும்னா முன்னாடி டெஃப் இருக்கணும். டெஃப் இருந்ததுன்னா ஒரு ஃபங்க்ஷனை நான் டிஃபைன் பண்ணுறேன்னு அர்த்தம். அப்போ இது யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் தான். அதே போல் ஒரு வேர்டோட எண்டில் நம்ம ப்ராக்கெட் போட்டு க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னாலுமே, ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணோம்னாலுமே கண்டிப்பாக இது வந்து இந்த வேர்டு வந்து ஒரு ஃபங்க்ஷனோட நேமு, தமிழில் செயற்கூறு அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இப்போ அந்த செயற்கூறை நான் அழைக்கிறேன். எங்கே அழைக்கிறேன் பாருங்கள், கவுண்ட்டுன்னு கொடுத்துட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிவிட்டேன். ப்ராக்கெட்டில் 2 ஆர்குமெண்ட்டையும் பாஸ் பண்ணுறேன். இப்போ இந்த ஆர்குமெண்ட் 2ஐயும் எடுத்துகிட்டு இந்த ஃபங்க்ஷனை தேடி மேலே போகும். இதனோட டெஃபினிஷன் செக்ஷன் எங்கே இருக்குது? இதனோட டெஃபினிஷன் செக்ஷனை தேடி இங்கே வரும். இப்போ தான்
இந்த இடத்துல இருந்து இந்த சிஎன்டின்னு கொடுக்குறோம் இல்லையா, இந்த இடத்துல இருந்து டெஃபினிஷன் செக்ஷனுக்கு வரும் கண்ட்ரோல். இங்கே தான் நான் கால் பண்ணுறேன். அதாவது டெஃபினிஷன் செக்ஷன்னா டெஃப்ன்ற வார்த்தை இருந்ததுன்னா டெஃபினிஷன் செக்ஷனு, டெஃப்ங்கிற வார்த்தை இல்லாமல் அந்த ஒரு லைனை மட்டும் நம்ம கால் பண்ணுறோம் அப்படின்னா அது காலிங் செக்ஷன். அப்போ இங்கிருந்து இப்போ நான் கொடுத்த இந்த ஸ்ட்ரிங்கு சிஹெச், அப்போ இந்த ஹோல் ஸ்ட்ரிங்கையும் சிஹெச்சில் இருக்கிற எல்லையும் சேர்த்து எடுத்துகிட்டு எங்கே போகும், இந்த டெஃப்ங்கிற ஃபங்க்ஷனை தேடி, அதாவது கவுண்ட்டுங்கிற ஃபங்க்ஷனை தேடி டெஃபினிஷனை தேடி போகும்போது இந்த ரெண்டு வேல்யூ எடுத்துகிட்டு போகுது இல்லையா, ஸ்ட்ரிங் 1ல் இருக்கிறத எஸ்லையும் சிஹெச்சில் இருக்கிறத சிலையும் அசைன் பண்ணிக்கும். இப்போ அசைன் பண்ணிவிட்டு அடுத்த லைனில் அடிஷ்னலாக இன்னொரு ஃபர்தர், இது லோக்கல் வேரியபிள் C1ங்கிறது, இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே மட்டும்தான் இந்த C1 இருக்கும். அதை தவிர இந்த பக்கம் வந்து நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. ஸோ லோக்கல் வேரியபிளில் C1 = 0ன்னு இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். அடுத்தது லூப் யூஸ் பண்ணுறேன் ஃபார் I in S. ஏன் I in Sன்னு கொடுக்குறேன்னா எஸ்ஸில் தான் இப்போ நம்ம இங்கே என்டர் பண்ணோம் இல்லையா ஸ்ட்ரிங்கு, இந்த மொத்த ஸ்ட்ரிங்குமே வெல்கம் டு மை ஆல் ஸ்டூடெண்ட்ஸுங்கிற மொத்த ஸ்ட்ரிங்கும் STR1ல் இருந்தது. அந்த STR1லேருந்து நம்ம இங்கே கால் பண்ணும்போது இங்கேருந்து எஸ்ஸுக்கு போயாச்சு. இப்போ எஸ்ஸில் தான் இது மொத்த ஸ்ட்ரிங்கும் இருக்குது. ஸோ எஸ் வரைக்கும் லூப்பு போகணும். I in Sன்னா ஐயிலேருந்து ஐக்கு வந்து இந்த ஸ்ட்ரிங்கில் இருக்கிற ஒரு எழுத்தாக எடுத்து அசைன் பண்ணிக்கோ. முதல் டைம் வரும்போது இந்த ஃபஸ்ட்டு Wங்கிற லெட்டர் ஐயில் இருக்கும். செக் பண்ணிக்கிறேன். இஃப் I = சியா, ஏன் சியான்னு கொடுக்குறேன், இங்கே சியில் என்ன இருக்குது, இங்கே நம்ம என்ன கேரக்டரை நம்ம சர்ச் பண்ணிக்க போகிறோன்னு கேட்டு எதில் வாங்கணும், சிஹெச்சில் வாங்கணும். இங்கே ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது சிஹெச் கொடுத்துருக்கேன், சிஹெச்சை கொண்டு வந்து எங்கே அசைன் பண்ணிக்கிச்சு, சியில். அப்போ சிஹெச்சில் இங்கே இருந்த எல் வந்து எங்கே அசைன் ஆகிருக்கும், சியில் அசைன் ஆகிருக்கும். அதனால தான் சியோட கம்பேர் பண்ணிக்கிறேன். ஐயில் என்னோட ஸ்ட்ரிங்கில் இருக்கக்கூடிய ஒரு எழுத்தை எடுத்து வச்சுருக்கேன். அந்த ஒரு எழுத்தை எடுத்துகிட்டு போய் நான் எதோட கம்பேர் பண்ணுறேன், சியோட கம்பேர் பண்ணுறேன். சியில் எல் இருக்குது. அப்போ இந்த டபிள்யூவும் எல்லும் ஈக்குவலா அப்படின்னு செக் பண்ணும். அப்படி இருந்தது அப்படின்னா C1 + = 1. இங்கே C1ல் நான் 0ன்னு இனிஷியலைஸ் பண்ண இல்லையா, இதுதான் கவுண்ட்டு, நம்பர் ஆஃப் டைம்ஸு எத்தனை வாட்டி இருக்குது அப்படிங்கிறத கவுண்ட் பண்ணி நான் C1ல் அசைன் பண்ண போகிறேன். அதனால் C1ல் 0ன்னு இனிஷியலைஸ் பண்ணிட்டேன். இப்போ இது கரெக்டாக இருந்ததுன்னா ஒரு வாட்டி இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ ஒரு வாட்டி இருக்குது அப்படின்னா ஒன்று ஆட் பண்ணிக்கணும். சப்போஸ் இப்போ என்னோட கணக்குப்படி நான் இங்கே W தான் கொடுத்துருக்கேன், Wவும் எல்லும் ஈக்குவலாக இருக்கான்னா இல்லை. அப்போ இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆச்சுன்னா இந்த லைனை செய்யாது, இந்த லைனை விட்டு அடுத்த லைனுக்கு வரும். அடுத்த லைனுக்கு வந்தது அப்படின்னா இங்கே எதுவுமே உள்ளே தள்ளி கொடுக்கல, இந்த இஃப்க்கு நேராக நான் வேறு எதுவும் லைன்ஸ் கொடுக்கல. இது பாருங்கள், ரிட்டர்னு எஃப்க்கு நேராக ஃபாருக்கு நேராக கொடுத்துருக்கேன். அப்போ இந்த ஃபார் தப்பானதுனா தான் இந்த லைனை செய்யும். ஃபார் கரெக்டாக இருந்ததுன்னா ஃபாருக்குள்ளே, அதாவது ஃபாரை விட்டு கொஞ்சம் தள்ளி இண்டென்டேஷன் கொடுத்துருக்கேன்னா எத்தனை லைன்ஸ் கொடுத்துருக்கேனோ அதை மட்டும்தான் செய்யும். இப்போ இது தப்பாக இருந்தது அப்படின்னா இந்த லைனை செய்யாமல் மறுபடியும் ஃபாரை தேடி தான் போகும். இந்த லூப்பை விட்டு வெளியில் வராது. இந்த ரிட்டர்னுக்கு வந்துடுச்சுன்னா லூப்பை விட்டு வெளியில் வந்துடுச்சுன்னு அர்த்தம். ஸோ லூப்பு தப்பாகிற வரைக்கும் போயிட்டே இருக்கும். இப்போ ஐயில் W எடுத்த மாதிரி அடுத்த லெட்டர் E எடுத்து அசைன் பண்ணின்னு இருக்கும். மறுபடியும் கீழே வரும். இஃப் I = சியா, ஐயில் இருக்கிற ஈயை கொண்டு வந்து எதோட கம்பேர் பண்ணோம், சியில் இருக்கிற எல்லோட கம்பேர் பண்ணோம். இப்போவும் தப்பானா இந்த லைனை செய்யாமல் மறுபடியும் எங்கே போகும், ஃபாரை தேடி போகும். இப்போ ஐயோட மதிப்பு 1 இன்க்ரிமெண்ட் ஆனால் எல்லை எடுக்கும். இப்போ எல்லை எடுத்து ஐயில் வச்சாச்சு. இப்போ எல்லும் இங்கே இருக்கிற எல்லும் ரெண்டும் ஈக்குவலா அப்படின்னு செக் பண்ணும். இந்த எல்லும் ஈக்குவல் கண்டிஷன் கரெக்டாக இருந்தது அப்படின்னா C1 + = 1. இப்போ C1ல் இவ்வளோ நேரம் 0 தானே இருந்தது, இப்போ 1 ஆகிட்டுருக்கும். சரியா? அப்போ 1ன்னு எடுத்துகிட்டு மறுபடியும் அகெயின் ஃபாரை தேடி போகும். இப்போ ஐயோட வேல்யூ அடுத்த லெட்டரை எடுக்கும். இது போல் இந்த ஸ்ட்ரிங்கில் இருக்கக்கூட எண்ட் ஆஃப் த லெட்டர் வரைக்கும் எடுத்து ஒவ்வொரு லெட்டரையும் எடுத்து இந்த சியில் இருக்கிற லெட்டரோட கம்பேர் பண்ணும். எப்பெல்லாம் ஈக்குவல் ஆகுதோ அப்போல்லாம் ஆட் பண்ணிக்கும், எப்பெல்லாம் ஈக்குவலாக ஆகலையோ அப்போல்லாம் ஆட் பண்ணிக்காது. அவ்வளோதான். ஃபைனலாக இந்த லூப் எப்போ ஃபால்ஸ் ஆகும்னா இந்த லாஸ்ட்டு இந்த ஸ்ட்ரிங்கில் இருக்கக்கூடிய எஸ் வரைக்கும் எடுத்ததுக்கப்புறம் அடுத்த வாட்டி போகும்போது எஸ்ஸுக்கு அப்புறம் ஏதாவது இருக்கா, இல்லை. அப்போ இந்த லூப்பு தப்பாயிடுச்சுன்னா இந்த லூப்புக்கு உள்ள இந்த இண்டென்டேஷன் பார்ட்டை விட்டு வெளியில் வரும். இந்த லூப்புக்கு நேராக என்ன லைன் கொடுத்துருக்குறோமோ அந்த லைனை செய்யும். என்ன கொடுத்துருக்கேன், ரிட்டர்ன் C. ரிட்டர்ன்னா மறுபடியும் எடுத்துகிட்டு போ அப்படின்னு அர்த்தம். எதை எடுத்துகிட்டு போ, C1 எடுத்துகிட்டு போ. இங்கே C1ல் கேல்குலேட் பண்ணி வச்சுருக்குறோம் இல்லையா, இங்கே ஆட் பண்ணி அந்த வேல்யூவை எடுத்துகிட்டு எங்கே போகணும் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனுக்கு எங்கேருந்து கண்ட்ரோல் வந்தது, இங்கே
இங்கே தான் கால் பண்ணோம், இங்கேருந்து தான் கண்ட்ரோல் அங்கே மேலே மூவ் ஆச்சு. ஸோ அதே லைனுக்கு இந்த ரிசல்ட், இந்த ரிட்டர்ன் C1 அப்படின்னா இந்த ரிசல்ட்டை எடுத்துகிட்டு இதே லைனில் கொண்டு போகும். இப்போ வழக்கமாக நம்ம A = 10 அப்படின்னு கொடுத்தோம்னா ரைட் சைடில் இருக்கிற 10 கொண்டு போய் லெஃப்ட் சைடில் இருக்கிற வேரியபிளுக்கு அசைன் பண்ணுறோம். அதே போல் தான் இப்போ இங்கே இந்த ஃபங்க்ஷனோட ரிசல்ட்டு தான் இங்கே வந்தது, அதுதான் ரிட்டர்ன்னு சொன்னோன்னே எடுத்துன்னு இந்த ஃபங்க்ஷன் கிட்ட வரும். இந்த ஆன்சர் இப்போ இங்கே 10 இல்லை 3 இல்லை 2 1 எந்த லெட்டர் எத்தனை வாட்டி இருக்கோ அந்த கவுண்டிங் இருக்கும், அதை கொண்டு வந்து இங்கே வைக்கும். இங்கே இருக்கிற அந்த ஆன்சர் இந்த இடத்துக்கு அசைன் ஆகும். அப்போ CNTயில் என்னென்ன அசைன் ஆகிருக்கும்? 3. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ L தான் கொடுத்துருந்தேன்னா L வந்து என்னோட ஸ்ட்ரிங்கில் 3 டைம்ஸ் இருக்குது அப்படின்றத கவுண்ட் பண்ணி CNTயில் வச்சுருக்கோம். அதை பிரிண்ட் பண்ணியிருக்கேன் நான். தி கிவன் கேரக்டர் அக்கர்ஸ் டபுள் கொட்டேஷனை க்ளோஸ் பண்ணிட்டேன், கம்மா CNT. இப்போ CNTயில் இருக்கிற அந்த 3ன்னு பிரிண்ட் ஆகும். மறுபடியும் கம்மா டபுள் கொட்டேஷனில் டைம்ஸ், இந்த டைம்ஸ் அப்படியே பிரிண்ட் ஆகும். நான் சொல்லியிருக்கேன் ஸ்ட்ரிங்கு டபுள் கொட்டேஷனில் நம்ம என்ன கொடுக்குறோமோ அது அப்படியே பிரிண்ட் ஆகும். டபுள் கொட்டேஷனுக்கு கம்மா கொடுத்துட்டு வெளியில் என்ன வேரியபிள் கொடுக்குறோமோ அந்த வேரியபிளில் இருக்கிற வேல்யூ பிரிண்ட் ஆகும். மறுபடியும் கம்மா கொடுத்துட்டு மறுபடியும் நான் ஒரு டபுள் கொட்டேஷனில் ஸ்ட்ரிங்கு கொடுத்துருக்கேன். ஸோ மறுபடியும் இந்த வேல்யூக்கு பக்கத்தில் இன்னொரு ஸ்ட்ரிங், அந்த டைம்ஸ் அப்படிங்கிற இந்த ஸ்ட்ரிங்கை பிரிண்ட் பண்ணும். ஸோ இடையில் என்னோட ஆன்சரும் 2 பக்கமும் என்னோட பெர்மனன்ட் ஸ்ட்ரிங்கும் பிரிண்ட் ஆகும். இது வந்து யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நான் ஒரு ஸ்ட்ரிங்கில் நான் கண்டுபிடிக்கிற ஒரு பர்டிகுலர் கேரக்டர் எத்தனை டைம்ஸ் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி ரொம்ப எளிமையாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் நான் இந்த ப்ரோக்ராமை. இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதே போல் நீங்களும் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை கட்டாயம் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்சால் என்னோட சேனல் லிங்க்கை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டில் பைத்தான் அப்படிங்கிற ஒரு பிளேலிஸ்ட்டில் 12th எல்லா வீடியோவும், அதாவது 12th போர்ஷன் முழுக்க நான் வீடியோ பண்ணி போட்டிருக்கேன். உங்களோட எல்லா டவுட்டுமே அதில் கிளியர் ஆகும்னு நினைக்கிறேன். அந்த சேனலில் இருக்கக்கூடிய பிளேலிஸ்ட்டையும் போயிட்டு பாருங்கள். அடுத்த இம்பார்ட்டண்ட் ப்ரோக்ராமோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.